வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இந்த டிவிஎம் யோகா சேனலில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாளொரு நற்சிந்தனையில் இன்று மகரிஷி அவர்களின் ஞான களஞ்சியம் என்ற புத்தகத்தில் இருந்து கவலை ஒழி என்ற தலைப்பில் ஒரு சிறிய கவி. அறிவாற்றல் கவலையினால் வீணாய் போகும், அதையடுத்து உடல் நலமும் குன்றி போகும். அறிவினையே முயற்சி சிந்தனையாய் மாற்றி அதற்கேற்ப செயலாற்ற நலம் விளைக்கும். உலகில் கவலை இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். உடலுக்கோ மனதிற்கோ சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலையை தான் கவலை என்கிறோம். ஒன்றை தவறாக கணக்கிட்டு அந்த எண்ணமே ஆசையாகி அந்த ஆசை தடைப்படும் பொழுது தன்னில் எழும் இயலாமையே கவலை எனப்படுகிறது. கவலை என்பது ஒரு வகை உளநோய். தனது இயலாமையை உணர்ந்து வருத்தி கொண்டு அமைதி இழந்து இயங்கும் மனநிலைதான் கவலையாகும். கவலை என்ற சொல்லுக்கு ஏற்றம், அதாவது தண்ணீர் இறைக்கும் கருவி என்று ஒரு பொருளும் உண்டு. மற்ற வகை கருவிகளை விட ஏற்றம் என்ற கவலை விரைவாக தண்ணீரை கிணற்றில் இருந்து வெளியேற்றிவிடும். அதுபோல மனக்கவலையும் உடலில் இருந்து அதிக வேகத்தில் உயிராற்றலை வெளியேற்றிவிடும். இந்த கவிதை மனிதன் கவலையை விட்டு வாழ வேண்டும், மன அமைதியுடன் வாழ்வதே சிறந்த வாழ்க்கைன்னு நம்ம மகரிஷி அவங்க சொல்றாங்க. கவிதையின் மைய கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, கவலை என்பது மனித வாழ்க்கைக்கு தேவையற்றது. அது நம்மை முன்னேற்றாமல் பின்னுக்கு தள்ளுகிறது. அதனால் கவலையை ஒழிக்க வேண்டும். மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் தன் சிந்தனையை கட்டுப்படுத்தினால்தான் அமைதி கிடைக்கும். மேலும் அவர் என்ன சொல்றாங்கன்னா, கவலை என்பது தவறான சிந்தனையின் விளைவு. அது அறியாமல் இருந்து உருவாகிறது. கவலை என்பது நம் மனதில் உருவாகும் ஒன்றே தவிர உண்மையான பிரச்சனை அல்ல. நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. மன அமைதிதான் முக்கியம். அதனால கவலை இல்லாமல் வாழ வேண்டும். மன அமைதிதான் மனித வாழ்க்கையின் உயர்ந்த நிலை. மேலும் அவர் என்ன சொல்றாங்கன்னா, அமைதியான மனம் இருந்தால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். கடந்த காலத்தை நினைத்து வருந்துதல், எதிர்காலத்தை நினைத்து பயப்படுதல், இந்த மாதிரிலாம் இல்லாம கவலை இல்லாம இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வரும். அதாவது மனிதன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னம்பிக்கை வளர்ந்து கொள்ள வேண்டும், தைரியமாக இருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். முக்கியமா இந்த கவிதை மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பொழுதுமே கவலை என்பது ஒரு தப்பு கணக்கு. ஒன்றை எதிர்பார்க்கிற போது அது நடைபெறவில்லை, ஆனால் இயற்கையாக ஒன்று நடைபெறுகிறது. எதிர்பார்த்தது வரவில்லையே என்று கவலைப்படுகிறோம். இயற்கையில் என்ன நடந்ததோ அது தொடர்ந்து வரக்கூடிய இயக்கத்தொடர். ஆனால் இயற்கையை அறியாது, சமுதாயத்தை அறியாது, தம்முடைய இயல்பை அறியாது கற்பனையாக ஒன்றை எண்ணி எதிர்பார்க்கிற போது உண்மையிலேயே என்ன நடக்கிறதோ அதனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. கற்பனையாக எதிர்பார்த்ததற்கு உண்மையில் நடந்ததற்கும் வித்தியாசம் ஏற்படும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. எது தவறு என்றால் கற்பனையாக எதிர்பார்த்துதான் தவறு. அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அதாவது எதிர்பார்ப்பை விட்டுவிட வேண்டும். கற்பனையாக எதிர்பார்த்தேன், தவறு செய்து விட்டேன், நடந்ததை ஏற்றுக்கொள்வேன், இதற்கு மேல் என்ன வேண்டுமோ அதை முயன்று அடைவேன் என்ற செயலில் ஈடுபட்டால் கவலை இருக்காது. அவ்வாறு இல்லையெனில் நடந்த நிகழ்ச்சியை மனம் எளிதில் ஒத்துக்கொள்ளாது. கவலை தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வேறுபாடு, எதிர்பார்ப்புக்கும் நட்புக்கும் உள்ள வேறுபாடு, பற்று கொண்டுள்ள மக்களுடன் ஏற்படும் கருத்து வேறுபாடு. இன்னொரு அர்த்தம்னா கவலைக்கு என்ன அர்த்தம் சொல்றோம்னா, மகிழ்ச்சி கவலைன்றது ஒரு கற்பனை வலை. இன்று கவலையாய் தெரிவது நாளை கவலையாய் தெரியாது. ஜீவகாந்த ஆற்றல் அதிகமாக செலவாகும். கவலைன்றது ஒரு சிக்கல், அது தீர்க்கப்பட வேண்டியது.
கவலையை ஒழிக்கணும். இயற்கை ஒழுங்கமைப்பை அறிதல், சிந்திக்கும் திறனை பெருக்குதல், தன்னம்பிக்கை கொள்ளுதல், முயற்சி செய்தல், துணிவுடன் இருத்தல். இப்படி இருந்தா நம்ம கவலையை ஒழிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.